ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸான டீ கடை கஜாடா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் இங்கே இருக்குது. என்னென்னு பாருங்கள். 2 டம்ளர் மைதா, அதுக்கு அளக்கிறதுக்கு நான் இந்த மெஷரிங் கப்பில் தான் அளந்துருக்கேன். 2 டம்ளர் மைதாவுக்கு 1 டம்ளர் ஜீனி, அதில் 2 ஏலக்காய். இந்த என்ன செய்யணுன்னா மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு வந்துக்கிடணும். அதுக்கப்புறம் அதே அளவில் 1/2 டம்ளர் ரவை, 1/4 பங்கு அரிசி மாவு, கொஞ்சோண்டு உப்பு, சிறிதளவு சோடா உப்பு. இப்போ முதல்ல போய் நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணிவிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நல்லா ஜீனியை பவுடர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ பக்கத்தில் ஒரு முட்டை வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை இதில் உடச்சி ஊற்றிட்டு திரும்ப ஒரு சுற்று அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ ஏற்கனவே பாருங்கள், முட்டையும் நம்ம சர்க்கரையும் அரைச்சிட்டு வந்துட்டோம். சர்க்கரையோடு சேர்த்து முட்டை அரைச்சோம்னா சர்க்கரை சரியாக அரையாதனால தான் ஃபஸ்ட்டு சர்க்கரையை பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் முட்டையை போட்டு அரைச்சிக்கணும். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, எடுத்து வச்சுருந்த நம்ம ரவை, அரிசி மாவு, கொஞ்சம் இந்த உப்பு, சமையல் சோடா எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரையும் முட்டையும், அதையும் இதில் ஊற்றி பிசைஞ்சிடணும். தண்ணி தேவைப்படுதுன்னா கொஞ்சோண்டு தண்ணி, இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் பால் கூட ஊற்றிக்கலாம். முதல்ல பிசைஞ்சு பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். முதல்ல இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒன்று போல் பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் குழகுழப்பாக இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி பத்தலை. அப்போ நம்ம என்ன செய்யலாம், லைட்டாக கொஞ்சம் போல் பால் தெளிச்சுக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளித்து பிசைஞ்சுக்கணும். மாவை பிசைஞ்சிட்டு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அப்படியே நம்ம சுட வேண்டியது. கொஞ்சம் நெய் ஊற்றி பார்க்க அப்படி கையில் பிசு பிசு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா நெய்யை ஊற்றி ஒன்று போல் கலந்து விடணும். பிசைஞ்சாச்சு, அவ்வளோதான், போதும். இது நம்ம ஒரு மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணணும். 20 நிமிஷம் கழித்து நம்ம செய்வோம். இந்த கேக்குக்கு பேர், இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெட்டு கேக்குன்னு சொல்லுவாங்க, முட்டைக்கோஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க. அது அடுத்து நம்ம செய்வோம். 20 நிமிஷம் ஊறிடுச்சு. நல்லா ஊறினதுக்கப்புறம் மாவு பாருங்கள், நல்லா ஒன்று போல் இருக்கா. லேசாக கையில் நம்ம எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டை, ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம், சின்ன சின்ன உருண்டைகளாக கரெக்டாக உருட்டணும் இல்லை, லேசாக அப்படியே பிடிச்சி உருட்டி வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். இந்த உருட்டிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அடுப்பு பற்ற வச்சு அகலமான பேன் வச்சுட்டோம். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு பொறுமையாக தான் இருக்கணும். ஒவ்வொரு கேக்கையும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். நம்ம எதுவும் கத்தி வச்சு கோடு ஒன்றும் போட வேண்டாம். அப்படியே போட்டாலே அதே எந்திரிச்சு வரும்போது அப்படியே பிளந்து வரும். காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா அப்படி அப்படியே எடுத்து போட்டுருவோம். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக ஒன்று வேக 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகும். ஃபுல்லாகவும் முங்கன்னு அவசியம் இல்லை, இப்படி இருந்தாலே போதும். இதை எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கேக்கு இப்போ வெந்த பிறகு நீங்களே பாருங்கள், நல்லா அதே வெடிச்சு வந்திருக்கா. நம்ம கோடு எதுவுமே போடலை, நல்லா அப்படியே வெடிச்சு வந்திருக்கா. கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம சுடணும். ஒரு 4 நிமிஷம் ஆகும். லேசாக பரட்டி போட்டு எடுத்தோடனே நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஆறின பிறகு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சுட்டுட்டு இருந்தேன். பாருங்கள் இது நல்லா சூப்பராக வெடிச்சு வந்திருக்கா, நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம எல்லாமே கேக்கெல்லாம் சுட்டுட்டோம். எப்படி நல்லா விரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி அடிச்சோன்னா உள்ளே பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை நம்ம இப்போ உடனே சாப்பிடக்கூடாது, ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ கடை கஜாடா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு
ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.